அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மிஸ்டர் மருத்துவக்கலை யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஒரு ஆண்மை சம்மந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகளை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி செய்யக்கூடிய மருத்துவ குறிப்பு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விந்தணுக்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். சரி வாங்க, இப்போ இந்த மருத்துவ குறிப்பை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஆண்மை சம்மந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகளை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய மிஸ்டர் மருத்துவக்கலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதற்காக முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு சுத்தமான நாட்டு பசுவினுடைய பால் சேர்த்திக்காங்க. அதுக்கு பிறகு நம்ம சிறிதளவுக்கு உலர் திராட்சை எடுத்துருக்குறோம். இந்த உலர் திராட்சையையும் இந்த பால்லையே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இதை கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வரணும். அதாவது 1 டம்ளர் பால் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டம்ளர் பாலாக கொதிக்கணும். அதாவது ஒரு 1/4 டம்ளர் பால் பார்த்திங்கன்னா நல்லா சுண்ட காய்ச்சி எடுக்கணும். நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த உலர் திராட்சை பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆண்குறியின் பலத்தை அதிகரிக்கவும் மேலும் விந்தணுவின் பலத்தை அதிகரிக்கவும் ஒரு அற்புதமான சக்தியை தரக்கூடியது. விந்தணு உற்பத்திக்கு இந்த உலர் திராட்சை ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று. ஏன்னா நம்மளுடைய விந்தணு உற்பத்தியை அதிகமாக சுரக்கக்கூடிய ஆற்றல் இந்த உலர் திராட்சைக்கு உள்ளது. அதனால தான் நம்ம இந்த உலர் திராட்சை எடுத்துருக்குறோம். அதே மாதிரி நாட்டு பசுவினுடைய பாலில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளது. ஆண்மை பலத்தை அதிகரிக்க நாட்டு பசுவினுடைய பால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. அதனால தான் நாட்டு பசுவினுடைய பாலில் இந்த உலர் திராட்சையை போட்டு கொதிக்க வைக்கிறோம். இந்த 2 பொருட்களும் ஒன்று சேரும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆண்மை பலம் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். அதே மாதிரி விந்தணு உற்பத்தி என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். சரி, இப்போ பாருங்கள், இந்த பால்லாம் நல்லா கொதித்து வந்துருச்சு. அதுக்கு பிறகு இது ஒரு டம்ளரில் ஊற்றி அப்படியே நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அந்த பாலில் நம்ம கொதிக்க வச்ச அந்த உலர் திராட்சையையும் நீங்கள் சாப்பிடுங்க. இதை எப்போ சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் தான் சாப்பிட்ணும். காலையில் எழுந்த உடனே 1 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். அதாவது டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 100% நல்ல ரிசல்ட் தரும். நிச்சயமாக உங்களுக்கு விந்தணு உற்பத்தி என்பது அதிகரிக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய மிஸ்டர் மருத்துவக்கலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்புடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.